அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். டேய் டேய் அன்பு, இவ்வளவு நேரம் எங்கடா போன? போனை ஏன்டா எடுக்காம இருந்த? ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு, அதான் எனக்கு கேட்கல. ஆமா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? கையிலக்கா ஆப்ரேஷன் பண்றதுக்காக பணம் கேட்க போயிருந்தேனே. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் கேட்டேனே, பணம் எங்கேயுமே கிடைக்கலண்ணே. அக்கா இப்போ எப்படின்னு இருக்காங்க? டேய், நீ கையில பத்திலாம் கவலைப்பட தேவையில்லை. ஆபரேஷனுக்கு தேவையான பணம் எல்லாமே கட்டியாச்சுடா. இப்ப உள்ள ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு half an hour தான்டா, அவ்வளவுதான். கையில் ஜம்முன்னு எந்திரிச்சிருவாடா. சூப்பர்ண்ணே. ஆனா பணம் எப்படிண்ணே கிடைச்சது? என் பணத்தை கட்டாதீங்கன்னு சொல்லி தானே கொடுத்தேன், அப்புறம் எப்படி? சார், நான் எங்க சார் கட்டினேன்? உங்க பணம் என்கிட்ட தான் இருக்கு. நானா முட்டாள் மாதிரி அதை கொண்டு போய் கட்டி அவளை காப்பாத்துவேன்? சார், நான் அவளை கொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளை எப்படி நான் காப்பாத்தணும்னு நினைப்பேன்? நீங்க பணத்தை கட்டலன்னா அப்புறம் எப்படிங்க ஆபரேஷன் நடக்குது? சார், நான் பணத்தை கட்டினாதான் ஆபரேஷன் நடக்கும்னு ஏதாவது இருக்கா என்ன? பணத்தை யாரு கட்டினாலும் ஆபரேஷன் நடக்கும். பணம் தான் முக்கியம், யார் கட்டுறாங்கிறது முக்கியம் இல்ல. கையலுக்கு தெரிஞ்ச எவனோ ஒருத்த மொத்த பணத்தையும் கட்டி அவளை காப்பாத்திட்டான். சார், பேசிக்கிட்டு இருக்கும் போது சொல்லாம கொள்ளாம காலை கட் பண்றான். ஏங்க ஏங்க என்னங்க சொல்றான் அந்த முட்டைக்கண்ண? நம்ம பணத்தை பாரி வள்ளல் மாதிரி தூக்கி கொடுத்துட்டு அவன் நல்ல பேர் வாங்க பாக்குறானா? நம்ம பணம் போச்சா? அது இல்லடி, நம்ம பணம் அவங்கிட்ட தான் இருக்கு. ஆனா வேற எவனோ ஒருத்தன் வந்து கையலுக்காக பணத்தை கட்டியிருக்கான். இவளுக்கு மட்டும் பிரச்சனைன்னா வருஷ கட்டிக்கிட்டு எவனாவது காப்பாத்துறேன்னு வந்து நிக்கிறானுங்களே, எப்படிங்க இதெல்லாம்? இப்ப அதான் ரொம்ப முக்கியம். நானே கடுப்புல நின்னுகிட்டு இருக்கேன். காருக்குள்ள உட்கார்ந்துருக்கவளுக்கு மட்டும் நாம பணத்தை கட்டலன்னு தெரிஞ்சதுன்னா விட்டா போதும்னு நம்ம கண்ணுல விபூதி அடிச்சுட்டு ஓடியே போயிடுவாங்க. அவளுக்கு இப்ப வரைக்கும் நாம கட்டின பணத்துல தான் அந்த கையலுக்கு ஆபரேஷன் நடக்குதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கா. உண்மை தெரியறதுக்குள்ள அவளுக்கு அந்த சமயக்காரனை கட்டி வச்சிடணும். அந்த கையில் அப்படியே பொழைச்சு வந்தாலும் இவளோட வாழ்க்கை தன்னாலதான் போயிடுச்சுன்னு அவ காலம் பூரா அழுதுகிட்டே இருக்கணுங்க. ஏய், சும்மா புலம்பாத. சரி சரி வா. சிஸ்டர், கையில எப்படி சார், இருக்கா? ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர், அம்மா நீ உட்காருமா, உட்காரு. மூர்த்தி, நீங்களே இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? மத்தவங்களுக்கெல்லாம் யார் ஆறுதல் சொல்றது? இல்ல எழில், என்னால தாங்கிக்க முடியல. கையிலுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வரணும்? அவ யாருக்கு என்ன தீங்கு செஞ்சா? எல்லாருக்கும் நல்லதே செய்யணும், நல்லதே பண்ணணும் தானே நினைப்பா. அவளுக்கு எதுக்கு இப்படி ஒரு சோதனை கடவுள் கொடுக்கணும்? ஆசானே, கைல் சிஸ்டருக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க. அவங்களுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சு பொழைச்சி வந்துருவாங்க, நம்பிக்கை இருங்க ஆசானே. என்ன சொல்றீங்க? கையில் ஆபரேஷனுக்கு பணம் கிடைச்சிருச்சா? என் பையன் எழில் தான் பணம் கொண்டு வந்து கட்டியிருப்பான். இல்ல மேடம், உங்க பையன் வரதுக்கு முன்னாடி வேற ஒரு ஆள் வந்து பணத்தை கட்டிட்டான். ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு.
உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிருக்கேன் பாத்துக்கோங்க. சரிம்மா. இதுல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. சரி. எக்ஸ்கியூஸ் மீ, கயல்ங்கிறவங்க இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. நேரா போய் ரைட்ல போங்க. தேங்க் யூ. வாமா. ஷாலினி பரவாயில்ல, நீ உட்காருங்க. ஆண்டி ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க. கையில இன்னைக்கு ஒன்றும் ஆகாது. அவங்க நல்லபடியா பொழைச்சு வந்துருவாங்க. அண்ணி என் கூட கொஞ்சம் வாங்கல. வாங்க அண்ணி. என்ன ஷாலினி? அண்ணி அது வந்து என் கூட வாங்கல. என்ன ஷாலினி, ஏன் தனியா கூட்டிட்டு வர? அண்ணி என்ன நீ இப்படி பண்ணிட்டீங்க? எதுக்காக டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டீங்க? ஷாலினி, இனி இத பத்தி பேச வேண்டாம். இங்க பாரு, தயவு செஞ்சு நடந்த விஷயத்தை இங்க யாருக்கும் தெரியப்படுத்தாத. எனக்கு வேற வழி தெரியலம்மா. அக்காவை காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். என்ன நீங்க நீங்களும் தானே பாத்தீங்க. நீங்க கையெழுத்து போட்டதுனால தான் அண்ணனும் கோவத்துல அவரும் கையெழுத்து போட்டுட்டாரு. உங்க 2 பேரோட பிரச்சனையும் இந்த அளவுக்கு போகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். நீ எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நீங்க ரொம்ப அவசரப்பட்டீங்களோன்னு தோணுது. இதனால உங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? இங்க பாரு ஷாலினி, நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் ஆகாது. என் விக்னேஷை பத்தி எனக்கு தெரியும். அவர் என் மேல இருக்கிற கோபத்தினாலதான் கையெழுத்து போட்டிருப்பாரே தவிர மத்தபடி எதுவும் விபரீதமா நடக்காதுன்னு தான் நானும் நம்புறேன். உங்க வீட்டு ஆளுங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிடுச்சுன்னா? அதுக்கு தான் தெரிய வேண்டான்னு சொல்றேன். எங்க அண்ணனுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே அக்காவுக்கு இப்படி ஆனதுனால மொத்த குடும்பமும் மனசொடைஞ்சு நிம்மதி இல்லாம இருக்காங்க. இதுல ஏன் பிரச்சனையும் தெரிஞ்சதுன்னா பாவம் அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. இங்க பாரு ஷாலினி, அதனாலதான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு இது அப்படியே விட்டுரு. என்ன நீ? ப்ளீஸ் ஷாலினி, விட்டுரு, பாத்துக்கலாம்.